பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. வரலாறு என்பது மீண்டும் மீண்டும் நிகழும் ஒரு சுழற்சி. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரெஞ்சு தீர்க்கதரிசி நாஸ்ட்ரடாமஸ் மற்றும் பல தசாப்தங்களுக்கு முன் வாழ்ந்த பால்கன் தீர்க்கதரிசி பாபா வாங்கா, இவர்கள் இருவரும் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்தாலும் 2026ஆம் ஆண்டை பற்றி அவர்கள் சொன்ன தகவல்கள் இன்று இஸ்ரேல் மற்றும் ஈரானின் எல்லையில் நிஜமாகிக் கொண்டிருக்கின்றது. இது வெறும் தற்செயலா அல்லது மனித இனம் ஒரு பேரழிவை நோக்கி தள்ளப்படுகிறதா? இந்த கேள்வியை தான் எழுப்பி நிற்கிறது. நாஸ்ட்ரடாமஸ் தனது தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு முக்கியமான வரியை குறிப்பிட்டுள்ளார். செங்கடல் அருகே ஒரு மிகப்பெரிய மோதல் வெடிக்கும், அதன் தீப்பிழம்புகள் மேற்கு நாடுகளை உரிய வைக்கும். இன்று நடப்பதை பாருங்கள். ஈரான் தனது ஏவுகணை விவசாயத்தின் மூலம் செங்கடல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்க துடிக்கிறது. நாஸ்ட்ரடாமஸ் குறிப்பிட்டு அந்த சிகப்பு நிற எதிரி ஈரானை குறிக்கிறதா? அவர் தனது கணிப்பில் பாலைவனத்தில் இருந்து எழும் ஒரு மிகப்பெரிய சக்தி பழைய சாம்ராஜ்யங்களை நடுங்க வைக்கும் என்று கூறியுள்ளார். இஸ்ரேலின் நிலத்தடி பூகம்பமும் ஈரானின் ரகசிய நகரங்களும் இந்த கணிப்புகளுடன் 100% பொருந்தி போவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே நேரம் பார்வையற்ற தீர்க்கதரிசி பாபா வாங்கா 2026ஆம் ஆண்டை பற்றி சொல்லும் போது ஐரோப்பா ஒரு வெறிச்சோடிய நிலமாக மாறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய சூழலில் ஈரான் இஸ்ரேல் போர் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் அல்ல, இது உலக நாடுகளை 2ஆக பிரித்துள்ளது. ஈரான் தனது அணுசக்தி மிரட்டலை தொடர்ந்து விடுத்து வருவதையும் அப்பாஸ் ஆராய்ச்சி இடிபாடுகளுக்குள் யுரேனியம் இருப்பதாக சொல்வதையும் இதனுடன் நினைத்து பாருங்கள். ஒருவேளை சிறிய அளவிலான அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் அதன் கதிர்வீச்சு ஐரோப்பாவை சென்றடையும். பாபா வாங்கா கணித்த அந்த வெறிச்சோடிய ஐரோப்பா என்பது கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட போகும் நிலத்தையா? நாஸ்ட்ரடாமஸினுடைய மற்றொரு கணிப்பு 7 மாதங்கள் நீடிக்கும் ஒரு பெரும் போர், மக்கள் பசியால் வாடுவார்கள். ஈரானின் ஏவுகணை விவசாயம் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம் காரணமாக உலக பொருளாதாரம் தலைகளாக மாறப்போவதை நாம் பார்த்தோம். எண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டால் அது உலகெங்கிலும் உணவு பஞ்சத்தை உண்டாக்கும். இஸ்ரேலுக்குள் மேயர்கள் இராணுவ உத்தரவை மீறுவது ஒரு தேசத்தின் உள்நிலை சரிவை காட்டுகிறது. இது நாஸ்ட்ரடாமஸ் சொன்ன உள்நாட்டு சிதைவு என்ற வரையுடன் ஒத்துப்போகிறது. இந்த நிலையில் தீர்க்கதரிசிகளின் கணிப்புகள் பயமுறுத்துவதாக அல்ல, மாறாக மனிதனிடம் திருந்துவதற்கான எச்சரிக்கையாகவே பார்க்கப்பட வேண்டும். 2026 மார்ச் மாதம் 15 நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த காலப்பகுதி, இந்த ஒரு புள்ளி உலக வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முறை. ஈரானின் ரகசிய நகரங்கள் திறக்கப்படுமா அல்லது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுமா? பாபா வாங்கா சொன்ன அந்த பேரழிவு தவிர்க்கப்படுமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மரண பள்ளப்பாக்கு நாஸ்ட்ரடாமஸினுடைய ரகசிய குறியீடு. நாம் இதற்கு முன்பதாக பேசியிருக்கக்கூடிய விடயம் போல நாஸ்ட்ரடாமஸ் கடல் கொதிக்கும் நிலம் பிளக்கும் என்று சொன்னது வெறும் இயற்கை சீற்றம் அல்ல. இன்று ஈரானின் மலைகளுக்கு அடியில் நடக்கும் ஏவுகணை விவசாயம் அந்த நிலப்பிளப்புக்குள் காரணம். நாஸ்ட்ரடாமஸ் தனது 954வது செய்யுளில் ஆசியாவின் ஒரு பகுதியில் இருந்து எழும் இரும்பு பறவைகள் மலைகளின் வயிற்றிலிருந்து உலகை தாக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 500 மீட்டர் ஆழத்தில் கிரனைட் பாறைகளை துளைத்து கொண்டு வெளியே வரும் ஈரானின் ஏவுகணைகள் அந்த மலைகளின் வயிற்றிலிருந்து எழும் இரும்பு பறவைகள் தானா? அமெரிக்காவின் பென்டகன் அதிகாரிகள் இந்த கணிப்புகளை கண்டு சிரித்திருக்கலாம். ஆனால் இன்று அவர்களின் அதிநவீன பங்கர் பிளாஸ்டர் குண்டுகளால் கூட இந்த மலைகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமானது. பாபா வாங்காவின் கண்ணுக்கு தெரியாத ஆயுதம். பாபா வாங்கா 2026ஆம் ஆண்டை பற்றி சொல்லும் போது கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்களால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். இங்குதான் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சியினுடைய அந்த மர்ம பேட்டி முக்கியத்துவம் பெறுகிறது. ஆஸ்திரேலிய தாக்குதலில் சிதைந்த அணுசக்தி மையங்களின் இடிபாடுகளுக்கு இடையில் யுரேனியம் கசிவதாக ஈரான் கூறுகிறது. இதுதான் பாபா வாங்கா சொன்ன கண்ணுக்கு தெரியாத ஆயுதமா? கதிர்வீச்சு என்பது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் வெறிச்சோடிய நிலமாக மாற்றும் வல்லமை கொண்டது. ஈரானின் நிலத்தடி நகரங்களில் அணு ஆயுதங்கள் ரகசியமாக தயாரிக்கப்படுகின்றனவா? இப்படியான சந்தேகம் உலக நாடுகளை உறைய வைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய உள்நாட்டு சிதைவும் இந்த தீர்க்க தரிசனங்களில் உடன்படலாம். போர்க்களத்தில் நடக்கும் மோதல்களை விட நாஸ்ட்ரடாமஸ் இன்னொரு விஷயத்தை ஆழமாக கணித்துள்ளார். ஒரு பேரரசு தனது சொந்த கால்களாலேயே இடறி விழும்.
இன்று இஸ்ரேலுக்குள் நடப்பதை பாருங்கள். இராணுவத்தின் உத்தரவை அந்த நாட்டு மேயர்களை எதிர்க்கிறார்கள். அதிகாரத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த பிளவு ஒரு உள்நாட்டு சதியின் சிதைவை காட்டுகிறது. 7 மாதங்கள் நீடிக்கும் போர் என்பது நாஸ்ட்ராடமஸ் குறிப்பிட்டார். ஏற்கனவே 5 மாதங்கள் கடந்துவிட்டன. இன்னும் அதிலே மிச்சம் இருப்பது இப்போது போர் நடக்கின்ற இந்த 2 மாதங்கள். முக்கியமாக சொன்னால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இதற்கு முந்தைய போர் தொடர்பிலும் அந்த கணிப்பு செல்லும் என்று சொல்லலாம். இது எப்படி இருக்கப் போகிறது? இஸ்ரேலை தனது தற்காப்பு அரண்களை வலுவிழக்கச் செய்யுமா என்ற கேள்வியும் எழுந்து நிற்கிறது. உண்மையில் அமெரிக்காவின் வீழ்ச்சியும் ஹார்முஸ் ஜலசந்தியும் என்ற ஒரு விடயம் இங்கு பொருத்தி பார்க்கப்பட வேண்டியது. பாபா பாங்கா கணித்த மற்றொரு அதிர்ச்சி தகவல். கடல் வழிகள் மூடப்படும் போது பணக்கார நாடுகள் ஏழைகளாகும். ஈரானின் ஏவுகணை நகரங்கள் எதற்காக கட்டப்பட்டன தெரியுமா? வெறும் தற்காப்பிற்கு அல்ல. ஹார்முஸ் ஜலசந்தியை ஒரே நொடியில் முடக்குவதற்கு உலக எண்ணெய் வர்த்தகத்தின் இதய துடிப்பு இந்த ஜலசந்திதான். இங்கிருந்து ஏவப்படும் மிசைல் ஃபார்மிங் ஏவுகணைகள் அமெரிக்காவின் டாலர் மதிப்பை சரித்து உலக பொருளாதார பஞ்சத்தில் தள்ளும். 16ஆம் நூற்றாண்டில் நாஸ்ட்ராடமஸ் சொன்ன பஞ்சமும் பட்டினியும் இன்றொரு ஜலசந்தியின் முடக்கத்தில் ஒளிந்து கிடக்கிறது என்றும் சொல்லலாம். இந்த நிலையில் தீர்க்கதரிசிகள் சொன்னதையெல்லாம் நடக்கிறதா அல்லது நாம் நடப்பவற்றை அதனுடன் ஒப்பிடுகிறோமா என்ற விவாதம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் ஈரானின் 500 மீட்டர் ஆழ நிலத்தடி நகரங்களும் இஸ்ரேலின் உள்நாட்டு பிளவும் நம் கண்களுக்கு முன்னால் நடக்கும் கசப்பான உண்மைகளும் அடுத்த 21 நாட்களில் ஏதேனும் ஒரு ஏவுகணை மலைகளின் வயிற்றிலிருந்து சீறி பாய்ந்தால் அது பாபா பாங்கா சொன்ன அந்த இருண்ட காலத்தின் தொடக்கமாகவே இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையில் இந்த கணிப்புகள் வெற்றி பெறுமா அல்லது இவை உண்மையான கணிப்புகளா? இல்லை என்று சொன்னால் இப்போது நடக்கின்ற இந்த விடயங்களோடு நாங்கள் அந்த கணிப்புகளை பொருத்தி பார்க்கிறோமா? இப்படியான கேள்வி உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கலாம். உண்மையில் இந்த கணிப்புகள் உண்மைதானா? இந்த கேள்விதான் இப்போது உலகெங்கிலும் உள்ள ஆய்வாளர்களின் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. கணிப்புகள் உண்மையா இல்லையா என்பதை தாண்டி தற்செயலாய் நடக்கும் நிகழ்வுகளுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் இடையிலான அந்த மெல்லிய கோடு எங்கே இருக்கிறது என்பதை நாம் கவனித்தாக வேண்டும். குறிப்பாக கணிப்புகள் உண்மையா? ஒரு நடுநிலையான ஒரு பார்வை இங்கு தேவையாக இருக்கிறது. நாஸ்ட்ராடமஸ் போன்றவர்கள் நேரடியாக ஈரான் தாக்கும் என்று எழுதவில்லை. அவர்கள் உருவகங்களாலேயே எழுதினார்கள். மலைகளின் வயிற்றிலிருந்து இரும்பு பறவைகள் வரும். அதாவது நிஜமாக ஈரானின் ஏவுகணை நகரங்கள் இன்று மலைகளுக்கு அடியில் இருக்கிறது. அன்று ஏவுகணை என்ற வார்த்தை கிடையாது என்பதால் அவர் பார்த்த காட்சியை இரும்பு பறவை என்று வர்ணித்திருக்கலாம். இதுதான் இன்றைய நவீன அறிவியலுக்கும் அன்றைய தீர்க்க தரிசனத்திற்கும் உள்ள தொடர்பு. அதே போல செல்ஃப் ஃபுல்லிங் ப்ரொஃபஸி. சில நேரங்களில் உலகத் தலைவர்களை இந்த கணிப்புகளை அறிந்து வைத்திருக்கிறார்கள். எதிரியை பயமுறுத்த அல்லது ஒரு உளவியல் போரை நடத்த இந்த கணிப்புகள் சொல்லப்பட்டது போன்றே தங்கள் திட்டங்களை வகுக்கலாம். ஈரான் தனது ஏவுகணை தளங்களை மலைகளுக்கு அடியில் அமைத்தது பாதுகாப்பிற்காக இருக்கலாம். ஆனால் அது நாஸ்ட்ராடமஸினுடைய கணிப்புடன் ஒத்துப்போகும் போது அது மக்களுக்கு ஒரு தெய்வீக எச்சரிக்கை போல தெரிகிறது. உண்மையில் காலத்தின் கணக்கு என்ன? பாபா பாங்கா 2026 ஒரு 2 ஆண்டாக குறிப்பிடுகிறார். தற்செயலாக இதே காலகட்டத்தில் தான் அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி மோதல் வெடித்தது. உலக பொருளாதாரம் பெரும் நெருக்கடியில் உள்ளது. இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நிகழ்வதுதான் கணிப்புகள் உண்மையாகின்றனவோ என்ற அச்சத்தை உண்டாக்கும். இந்த நிலையில் இது தொடர்பில் ஒரு அறிவியல் பார்வையும் தேவை. அறிவியல் பூர்வமாக பார்த்தால் கணிப்புகள் என்பது ஒரு விதமான புள்ளிவிவர கணிப்பு. ஒரு பகுதியில் பதற்றம் நிலவினால் அங்கு போர் வரும் என்று சொல்வது எளிது. ஆனால் அந்த போர் மலைகளுக்கு அடியில் இருந்து வரும் அல்லது கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சால் ஐரோப்பா அழியும் என்று துல்லியமாக சொல்லுவதுதான் அறிவியலை தாண்டி ஒரு மர்மமாக இருக்கிறது. கணிப்புகள் உண்மையாகின்றனவா என்பது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் இன்று நாம் செய்திகளில் பார்க்கும் ஈரானின் நிலத்தடி நகரங்களும் கதிர்வீச்சு அபாயமும் அந்த கணிப்புகளை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றன. தீர்க்கதரிசிகள் சொன்னது வெறும் கற்பனை என்றால் ஏனென்று உலக நாடுகள் அதே பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன? பதில் உங்கள் ஒவ்வொருவருடைய கைகளிலுமே இருக்கிறது.